மாநிலம் பாகூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் கோவில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவில் கடந்த 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்தகைய பழமையான கோவில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ திருவிழா தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் விழாவில் காலை 8 மணிக்கு பல்லக்கில் சந்திரசேகரர் புறப்பாடும், இரவு 7 மணிக்கு யானை, மயில், ரிஷபம், நந்தி, குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் கடந்த 26ஆம் தேதி மூலநாதர் வேதாம்பிகை அம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி காலை 6 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 7 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரினை பெரும்பாலான பெண்களை இழுத்து சென்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் கிராம மக்கள் காய், பழம், பூ, மிட்டாய் வீசினர். பின்னர் விளக்கு ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் பாகூர் மாடவீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் மாலை கோவிலை வந்தடையும். இதில் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார் சிவாச்சாரியார்கள், சங்கர், பாபு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், உபயதாரர்கள் மற்றும் பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர். நாங்களும் விஐபி தாங்க, முன்னாள் விஐபி. புதுச்சேரி பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி தாளாளர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ரவி மற்றும் பன்னூர் புனித ஜான் போஸ்கோ மேல்நிலை பள்ளி முதுகலை இயற்பியல் ஆசிரியர் அருட்தந்தை ஞானபிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இறை வாழ்த்து பாடலுடன் தொடங்கிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய பண் இசைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களுக்கு மலர்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்ததுடன் ஆண்டு விளையாட்டு விழாவின் நோக்கம் மற்றும் சிறப்புகளை எடுத்துரைத்தார். பின்னர் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரவி ஆண்டு விளையாட்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி ஒளி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டிகள் உற்சாகமாக ஆரம்பமானது. பின்னர் மாணவர்களிடம் உரையாற்றிய டாக்டர் ரவி தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு மற்றும் தொடர் முயற்சி ஆகியவை வெற்றிக்கான அடித்தளமாகும் என்றார். விளையாட்டிலும் வாழ்க்கையிலும் திட்டமிடல் மிகவும் அவசியம் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்று போன்ற உயரிய பண்புகளை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் கைபேசியின் அளவுக்கு மீறிய பயன்பாடும் சமூக வலைதளங்களின் அடிமைத்தனமும் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை தவிர்த்து விளையாட்டு மற்றும் கல்வியில் கவனம் செலுத்தி உலக அரங்கில் சாதனை படைக்கும் விளையாட்டு வீரர்களாகவும் துறைசார் வல்லுநர்களாகவும் உயர வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவித்தார். பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வரும் தாளாளர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் சேவையையும் டாக்டர் ரவி பாராட்டினார். ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் நற்பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்கும் அவரது அர்ப்பணிப்பான பணியால் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி புதுச்சேரியின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக உயர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள், கேடயங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள்
சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக பங்கேற்ற இந்த விழா நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு தேசிய மரியாதையுடன் நிறைவடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு தொன்மை வாய்ந்த அருள்மிகு வடிவாம்பிகை உடனமர் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அன்று காலை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தின் கருவறையின் அருகில் அமைந்துள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் ஆலயத்தின் விமான கோபுரத்தில் உள்ள 1 அடி உயரம் கொண்ட செப்பு கலசம் 2 காணாமல் போயுள்ளது என்று ஆலய தற்காலிக திருக்கோவில் காவலர் சக்கரவர்த்தி என்பவர் திருக்கோவிலின் நிர்வாகி ஜெயக்குமாரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் சக்தி தலைமையிலான வானூர் காவல்துறையினர் திருவக்கரை பகுதியில் உள்ள வீதிகளில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் விமான கோபுர கலசங்கள் காணாமல் போயிருப்பது அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் மற்றும் பல்வேறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்தும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி பேருந்து நிலையம் மேலே உள்ள கடக்கும் பாலத்தில் ஏறி பேனர்களை தொங்கவிட்டு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதில் திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசின் கல்விக் கொள்கை மற்றும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் வகையில் தேர்வுகளில் குளறுபடிகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். முறைகேடுகளை தடுக்க தவறிய மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உரிய விசாரணையை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாக அணியான அன்பே சிவம் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆளுநர், தேர்வாளர் ரொட்டேரியன் ஆனந்தன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதித்துறை நடுவர் டார்வின் முத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய அணியினருக்கு வாழ்த்துரை வழங்கினார். புதிய நிர்வாகிகளாக தலைவர் ரொட்டேரியன் சிவ கணபதி, செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது, பொருளாளர் ரொட்டேரியன் பசுபதி உள்ளிட்டோர் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்கள் ரோட்டரி அமைப்பில் இணைக்கப்பட்டனர். மேலும் சிறுநீரக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு மருத்துவ நிதி உதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூனிச்சம்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு சீருடைகள் வழங்கப்பட்டன.
தலைவர்கள், ரொட்டேரியன்கள், அன்னையர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இறுதியாக செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது நன்றி உரை வழங்கினார். புதிய தலைவர் ரொட்டேரியன் சிவகணபதி தலைமையிலான அன்பே சிவம் அணி மனித நேயமும் சமூக சேவையும் மையமாக கொண்டு ஆண்டு முழுவதும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தது. அரசு பண்றாங்கன்னு ஆனா உண்மை என்ன 15 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறோம். இந்திய அரசாங்கம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கவர்மெண்ட் மிஷினரி வச்சு இந்த டிராப்ஸ் போடுறாங்க. அப்ப அந்த 2 சொட்டு டிராப்ஸுக்கான காசு கொடுக்கறது யாருன்னா ரோட்டரி. ராஜகணபதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நம்மளுடைய செய்திருக்கிறார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமில் புதுச்சேரியை சேர்ந்த 74,698 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட திட்டமிடப்பட்டது. கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 425 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி பள்ளியம்மை அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முகாமில் முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். அதேபோல் மேட்டுப்பாளையம் சுகாதார நிலையத்திலும் போலியோ முகாமை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். மேலும் விரைவில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் இலாக்காக்கள் தெரிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம், சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநராக கடந்த ஓராண்டாக அருள் விசாகன் பணியாற்றி வருகிறார். அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் நிதி முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள் நடைபெற்றதாக கூறி புகார் அறிக்கையை சுகாதாரத்துறை செயலாளருக்கு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில உயரதிகாரிகள் அருள் விசாரணைக்கு எதிராக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவத்துறையில் ஒப்பந்த பணியாளர்கள் மருத்துவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதும் அதிகரித்து வருவதாக கூறி தொடர்ந்து அருள் விசாகன் துணைநிலை ஆளுநர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் உயர் அதிகாரிகள் தரப்பில் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் சுதந்திர பொன்விழா நகரில் உள்ள தனது இல்லத்தில் தூக்க மாத்திரையை அளவுக்கு அதிகமாக உண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் அறையில் இருந்து அருள் விசாகன் வராமல் இருந்ததால் சந்தேகப்பட்ட அவரது குடும்பத்தினர் அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது தற்கொலை முயற்சியில் மருத்துவர் ஈடுபட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தற்பொழுது அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அருள் விசாகன் மருத்துவம் பெற்று வருகிறார். தற்கொலை குறிப்பில் சில ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் திட்ட இயக்குநருக்கு எதிராக திட்டமிட்டு புகார்களை கிளப்புவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மிகுந்த மன அழுத்தத்திற்கு மத்தியில் தான் இந்த தவறான முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்துள்ள அருள் விசாகன் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அருள் விசாகனின் தற்கொலை முயற்சி சம்பவம் புதுச்சேரியில் மருத்துவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள் சங்கத்தினர் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேலின் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக நேர்மையான மருத்துவர்கள் பலர் பணியாற்றவே அச்சப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மருத்துவர் அருள் விசாகன் இதற்கு முன்பு ராணுவ மருத்துவமனையில் பணியாற்றிய நிலையில்
அவர் தற்கொலையில் ஈடுபடுவது என்பது துரதிருஷ்டவசமான நிகழ்வு என தெரிவித்துள்ளனர். மருத்துவர் அருள் விசாகன் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சுகாதாரத்துறையில் நேர்மையான வெளிப்படையான அதிகாரிகள் நிம்மதியாக பணிபுரியும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஒரு விசாரணை கமிட்டி ஆரம்பிக்கிறாரு. இது என் மேல ஆரம்பிச்சிருக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட விசாரணை, இது முறையா ஆரம்பிக்கல அப்படின்னு கூட ஒரு மறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டரை எழுதி இந்த ஒரு கடந்த 5 வருஷத்துல புதுச்சேரி எக்ஸ்பெக்டல் சொசைட்டில நடந்த பர்ச்சேசஸ் அண்ட் ஐசில நடந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம கரெக்டான ஒரு விஜிலன்ஸ் என்கொயரி பண்ணாதான் மீட்டிங் நடக்கிறப்போ அங்கேயே சத்தம் போட்டிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படலை. இதை என் பேர் அன்பு செந்தில். புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா உற்சாகமாக நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டனர். யோகா மற்றும் யோகா விளையாட்டு போட்டிகளில் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான தர்ஷன், அன்புமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். Nice.